பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 பார்வதி கேஸை போட்டுருச்சு. விக்ரமும் கேஸை போட்டான். கனியை வச்சு குத்த போகிறாங்க. ஒரு ரணகலம் நடக்க போகுதுங்க இந்த வாரம் வீக்லி டாஸ்கில். லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடு ஒரு வழக்காடு மன்றமாக மாறப்போகிறது. கோர்ட்டு டாஸ்க்கு வச்சுட்டாங்க. ஆரி எமர்ஜ் ஆனார் தெரியுமா? அந்த கோர்ட்டு டாஸ்க்கு பிறகு தான் ஆரியோட ஆட்டமே வெளியே வந்துச்சு. அது மாதிரி 70ஆம் நாள் ஒரு 70ஆம் நாள் வாரத்தில் வச்சுருக்காங்க. ஸோ கோர்ட் டாஸ்க்கு கொண்டாந்து இறக்கிட்டாங்க. இன்றைக்கி வேறு லெவல் இந்த வாரம் இருக்க போது. அது யார் நல்லா பேச தெரியுமோ அவங்க ஸ்கோர் பண்ணுவாங்க. யார் ஜட்ஜுன்னு தெரியல. மாற்றுவாங்க பாருங்கள், அடிக்கடி ஜட்ஜை மாற்றுவாங்க. வேறு லெவலில் பண்ண போகிறாங்க இன்றைக்கி. அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. அதாவது எல்லாருக்கும் ஒரு பேப்பர் கொடுக்க முடியும். ஒரு கேஸ் புக்கு மாதிரி கொடுப்பாங்க. அதில் 3 கேஸு போடலாம். யார் மேலே வேணாலும் போடலாம். 3 கேஸு போடலாம். எல்லோரும் போய் பிக் பாஸ்ட்டை படித்து சொல்லணும். அந்த கேஸை சொல்லணும். உங்களோட கேஸு தேர்வு செய்யப்பட்டால் உங்களுக்கு அறிவிப்பு வரும். கேஸ் யார் போடுறான்னா பாரு கனி மேலே போடுது. சபரி வைலண்டாக ஆடும் பொழுது நடந்துக்கிட்ட பொழுது அந்த கேமில், கேப்டன்சி கேமில் கனி தன்னிச்சையாக முடிவு எடுத்தார்கள். அது எப்படி எடுக்க முடியும்? இதற்கு எனக்கு ஒரு தீர்ப்பு வேண்டும் அப்படிங்கிற மாதிரி போட்டு அறிஞ்சிருச்சிங்க. முடிஞ்சு கதை. கலவரம் ஸ்டார்ட் ஆக போகுது. கனி, பாரு, சபரி சேர்த்தாங்க. கொண்டு வச்சு குத்த போகிறாங்க. கனி என்ன பண்ண போகுதுன்னு தெரில, சபரி என்ன பண்ண போகிறான்னு தெரில, பாரு வச்சு கிழிக்க போகுதுன்னு மட்டும் தெரிஞ்சு போச்சு. 3 பேருக்கு ஒரு சண்டை ரெடி. வேறு என்னென்ன கேஸ் போட்டிருக்குன்னு தெரில, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து விக்ரம் அமித்தை டார்கெட் பண்ணுறான். ஸோ பாரு கனியையும் சபரியும் டார்கெட் பண்ணி வெளியே அனுப்புறதுக்கு பிளான் போடுது. விக்ரம் அமித்தை டார்கெட் பண்ணி வெளியே தூக்கலான்னு பார்க்குறான். ஆனால் அமித் ஆல்ரெடி இந்த வாரம் கேப்டனு, அடுத்த வாரமும் சேஃபு. ஸோ இப்போயே அடித்து வைக்கலான்னு பார்க்குறான்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறான் விக்ரம் என்ன கேஸுனால், என் மேலே அபாண்டமாக உழைப்பை திருடுகிறேன் என்று பழி போடுவது, இது போன்ற விஷயங்களை தொடர்ந்து இவர் செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு இதற்கு ஒரு தீர்ப்பு வேண்டும், ஒரு நியாயம் வேண்டும். பாரு கனிக்கிட்டே இருந்து ஒரு நியாயம் வேணும்னு சொல்லுது. விக்ரம் அமித்துக்கிட்டே இருந்து எனக்கு ஒரு நியாயம் வேணும் என்று சொல்கிறார். ஸோ எந்த அளவுக்கு இந்த கேமு போகுதுன்னு தெரியல. இன்னும் யார் இந்த கேஸை போட்டிருக்கா, யாருக்கு தீர்ப்பு வரப்போகுது, எதுவும் நமக்கு தெரியாது. ஸோ ஆனால் இவங்க தான் கொஞ்சம் கேஸை ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க போல். ஏன்னா இது 2 மட்டும் தான் வருது. மற்றெல்லாம் இவங்க தான் கேமே புரியாத, இந்த கேமும் புரியாத மாதிரி பண்ண போகிறாங்களா என்னன்னு தெரியல. அரவராக்கு ஒரே ஜாலிங்க, கூத்தடிக்குது, ஒரே சத்தம்லாம் போடுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஆதிரை கேஸ் வந்திருக்கும் போல்.